புதுச்சேரியில் பாமக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். மேலும் பாமக கூட்டணியில் இருப்பதாகவும் சுரானா கூறியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாமக நிர்வாக குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக தெற்கு மண்டல பொறுப்பாளர் வடிவேல், கிழக்கு மண்டல பொறுப்பாளர் கோபி, மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதியழகன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 1 மாத காலமாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோரை சந்தித்து பேசியதாகவும், தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத நிலையில் 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தனித்து போட்டியிடுவது என முடிவு செய்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ராமலிங்கம் அவர்களையும் 1 மாத காலமாக கூட்டணி சம்பந்தமாகவும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் பலமுறை சந்தித்து பேசினோம். அதற்கு எந்த பதிலும் அவர்கள் இன்று வரை தொகுதி பங்கீடு சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக எந்த பதிலும் கொடுக்கவில்லை. ஆகையால் புதுச்சேரி மாநில நிர்வாக குழு இன்று ஒன்று கூடி புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவு செய்யப்பட்ட தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பி வைப்பது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. நன்றி, வணக்கம். ஐந்து தொகுதி கேட்டோம். எங்களுடைய சின்னையா அவர்கள் 5 தொகுதி கேளுங்க சொன்னாங்க. அதுக்கு எந்த பதிலும் அவங்க கொடுக்கல. எந்த உடன்பாடும் இது வரைக்கும் எட்டப்படலை. கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல. நாங்கள் 4 முறைக்கு மேலே போய் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவரையே பார்த்தோம். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸில் அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தித்தோம். அவர் கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தொகுதியும் கொடுக்குற முடிவுக்கு வரல அவங்க. ஆமாம், 3 முறைக்கு மேலே அவரை சந்தித்தோம். நாளை பார்க்கலாம், மறுநாள் பார்க்கலாம், 1ஆம் தேதிக்கு பார்க்கலாம், தேர்தல் அறிவிக்கட்டும் பார்க்கலாம் தான் சொன்னார். தவிர அவர் ஒரு நிமிஷம் இன்னும் என்கிட்ட பேசலை இது வரைக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழு அதை முடிவு பண்ணியிருக்கிறோம், தனித்து நிற்கிறதுக்கு. புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தீர்மானத்தை மருத்துவர் சின்னையா எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏத்துக்கார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் எடுக்கிற முடிவு கட்டுப்படும். பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் தனித்து நிற்கணும் தான் முடிவு பண்ணுறாங்க புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும். ஏன்னா ஒவ்வொரு 2016 சொல்லி 2021 சொல்லி இந்த கூட்டணியிலேருந்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. எங்களோட பயன்படுத்தினா, எங்கள் ஓட்டுகளை பயன்படுத்தினா, எங்கள் உழைப்பை பயன்படுத்தினாங்க. ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இது வரைக்கும் எந்த அங்கீகாரமும் கொடுக்கல. அதனால் தனித்து போட்டியிடுவதுன்னு தான் முடிவு செய்து எங்களுடைய சின்னையாவுக்கு இந்த தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். எங்கள் சின்னையா எங்களுடைய வேண்டுதலுக்கு இசைவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்துடக்கூடாதுல்ல, அதில் கண்காணிப்பாக இருக்கிறாங்க. எங்களுடைய தகுதியை இப்போ நாங்கள் நிரூபிப்போம். 3 தொகுதியிலையும் 30 தொகுதியிலையும் 30 தொகுதியிலையும் நிரூபிப்போம். இங்கே சொல்லலை,
சொன்னா சொல்லியிருக்காரு. அங்க வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னார ஒழிய தொகுதி பங்கீடு குறித்து அவங்க யாருமே எதுவுமே வெளிப்படையே இல்லை. ஆமாம், நீங்க தான் சொல்லணும். நீங்க எத்தனை தொகுதி கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, நீங்க சொன்ன பிறகு அவங்க அதாவது நாங்கள் 3 முறை சந்திச்சிட்டோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவரை சந்தித்தோம். அவர் கூட்டணியுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் தான், அவரை சந்திங்கன்னாரு. அவரை போய் சந்தித்தா பிஜேபி தான் தலைமைன்னு சொல்கிறாங்க. மாறி மாறி நாங்கள் வந்து எங்களை அலைக்கழிச்சாங்க. ஒரு நிமிஷம் உட்கார வச்சு கூட பேசலை. கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது. எங்களுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் வெல்லும். பாண்டிச்சேரியில் அவங்க தான் முடிவு பண்ணோம்.